தமிழ் மொழிக்கு பேச்சாலும் எழுத்தாலும் பெருந்தொண்டு புரிந்தவர்கள் ஒருவர் ரேனியஸ் ஐயர். இவரை பற்றி முத்தாய் சில வரிகளை பேசுகிறேன். ரேனியஸ் ஐயர் நவம்பர் 5ஆம் தேதி 1890ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள கிராண்டன்ஸ் என்னும் இடத்தில் பிறந்தார். கிறிஸ்துவ சமய ஊழியத்தில் ஆர்வம் கொண்டு அதற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள பெர்லின் சென்றார். அங்கு 15 மாதங்கள் இறையியல் கல்வி பயின்று 1812 குருப்பட்டம் பெற்றார். சீர்திருத்த திருச்சபை சேர்ந்த இவர் 1814ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி சிஎம்எஸ் சார்பில் இந்தியாவுக்கு ஊழியராய் வந்தார். இந்தியா வந்த இவர் தரங்கம்பாட்டியில் சிறிது காலம் தங்கி தமிழ் பயின்றார். பின்பு சென்னை வந்தார். சென்னையிலிருந்து திருநெல்வேலி மாற்றம் செய்யப்பட்டார். 1820ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி முதல் திருநெல்வேலியில் 18 ஆண்டுகள் பணியாற்றினார். பல பாட நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். பல பாடசாலைகளை தோற்றுவித்தார். பெண்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பெண்களுக்கும் பாடசாலைகளை உருவாக்கினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இவர் ஆற்றிய தொண்டு அளவிடக்கரியது. இதனால் இவர் திருநெல்வேலி அப்போஸ்தலர் என்று பெயர் பெற்றார். திருநெல்வேலி பகுதியில் 371 கிறிஸ்தவ சபைகளை உருவாக்கினார். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, முருகன் குறிச்சியில் கதீட்ரல் ஆலயம் இருக்கும் இடத்தில் 1826 முதலில் ஒரு சிறு ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக கட்டினார். அது இன்று தூய திருத்துவ பேராலயம் என்று எண்ணப்படும். ஊசி கோபுரமாக சிறப்பும் பெற்றுள்ளது. சமத்துவ குடிப்புகளாக மெய்யூர், முதலூர், கலாச்சபுரம், அன்பின் நகரம், சத்தியநகரம், சாத்தான்குளம், பண்டாரபுரம், திசையன்வேலை, ஆசீர்வாதபுரம் என பல ஊர்களை கிறிஸ்தவர்களை பாதுகாக்க நிறுவினார். 1827 பொவியூர் குறிச்சி என்னும் கிராமத்தை ஜெர்மனியில் இருந்த டோனா பிரபு என்பவரிடத்தில் ரேனியஸ் ஐயர் விலைக்கு வாங்கி அங்கு கிறிஸ்தவர்களை குடியேற்றினார். அந்த ஊர் டோனா ஊர் என்று பெயர் பெற்றது. 1834ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி மாம்பழ சங்கத்தை ஆரம்பித்தார். ஒரு நாள் வருமான காணிக்கை படைத்தல், ஆலய பரிபாலன நிதி திட்டம், கைப்பிடி அரிசி காணிக்கை என பல திட்டங்களை ரேனியஸ் ஐயர் அறிமுகப்படுத்தினார். இத்திட்டங்களை இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. கூட்டெழுத்து முறையை மாற்றி வார்த்தைகளுக்கு நடுவில் இடமிட்டு எழுதும் பழக்கத்தை முதலில் அறிமுகப்படுத்தினார். 1838ஆம் ஆண்டு அவர் மரணமடைந்தார். நன்றி.